ஜிஎஸ்டியின் கரங்கள் கருவாட்டையும் விட்டு வைக்காததால் கடலூர் மாவட்ட கருவாட்டுச் சந்தை களையிழந்து காணப்படுகிறது. மீனுக்கு இல்லாத வரி கருவாட்டிற்கு இருக்கிறதே என்று கலங்கி நிற்கிறார்கள் கருவாட்டு வியாபாரிகள். கடலூர் மாவட்டம் காரமணிக்குப்பத்தில் திங்கட்கிழமை தோறும் நடக்கும் கருவாட்டுச் சந்தையில் கடலூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து கருவாடு மொத்த வியாபாரிகள் வந்து விற்பனை செய்வது வழக்கம். இதனை வாங்க தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சில்லறை வியாபாரிகள் வருவார்கள். தற்போது கருவாட்டுக்கு 5% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளதால் வாங்குவோர் இன்றி வருத்தத்தில் இருக்கிறார்கள் கருவாட்டு வியாபாரிகள். இங்க காராமணிக்குப்பம் சந்தைக்கு வந்து ஒரு நபர் கூட அந்த ஜிஎஸ்டி வரியால ஒரு நபர் கூட வந்து கருவாடு வாங்க வரல. நாங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கின அந்த கருவாடு இன்னைக்கு 500 ரூபாய்க்கு கூட எங்களுக்கு விற்காம நிறையா பாதிப்பு எங்களுக்கு. என்ன காரணம்னு கேட்டால் இந்த ஜிஎஸ் வரியை சொல்கிறாங்க. ஜிஎஸ் வரினால அதுக்கு ஒரு முடிவு தெரியாமல், ஜிஎஸ் வரினா எங்களுக்கு என்னன்னே தெரியாது, பாமர மக்களுக்கு எங்களுக்கு என்னன்னு தெரியாது. இந்த ஜிஎஸ் வரி வந்து எங்களுக்கு போடக்கூடாது. யாராரா என்னென்னமோ வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு போடணும். நாங்கள் இதில் வயிறு கழுவுறோம் கடற்கரையில் இருந்து, மீனவருக்கு இதை போடக்கூடாது. நாங்கள் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு கருவாடு வாங்கி மீன் வாங்கி நாங்கள் காய வச்சு கருவாடு போட்டுறோன்னு சொன்னால் இதில் வந்து எங்களுக்கு வந்து 5000 ரூபா நாங்கள் ஜிஎஸ்டி வரி கட்டணும்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்களால் கட்ட முடியாத ஒரு விஷயம். இன்றைக்கி 1 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் மீன் கருவாடு வாங்குகிறோம். லாபமும் சம்பாதிப்போம், நஷ்டமும் சம்பாதிப்போம். ஒரு நேரத்தில் 50,000 வீணாகவும் போயிடும். இதில் வந்து நிரந்தரமான பொருள் கிடையாது. ஒரு இரும்போ ஒரு பிளாஸ்டிக் பொருள் மாதிரி இது வந்து ரொம்ப நாள் வச்சு இருந்து விற்கிற பொருளும் கிடையாது. கருவாட்டுக்கு எங்கு பில் வாங்குவது, எங்கு விற்பது என்ற குழப்பங்களும் நீடிக்கின்றன. கருவாட்டுக்காக மீன்களை விற்கும் போது வரி வசூலிக்கப்படுமா? மீன் வாங்கி பதப்படுத்துபவர் வரி செலுத்த வேண்டுமா? வியாபாரம் செய்யும் போது வரி வசூல் செய்யப்படுமா? சில்லறை வியாபாரிகளிடம் வரி வசூலிக்கப்படுமா என்ற இவர்களின் கேள்விகள் நீண்டு கொண்டே போகின்றன. கருவாடை இப்போ விற்காதான் வச்சிருக்கிறோம். எல்லாமே வந்து இந்த வரி போட்டதுனால வந்து அங்கங்கே வந்து யாருமே வந்து தடைப்பட்டு வந்தவங்க கருவாடு வாங்கிட்டு போனால் நம்மளால வரி கட்ட முடியாது. அதனால வந்து இப்போ வந்து எங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்த கருவாட்டை எங்களால் விற்க முடியாத பாதி வச்சிருக்கிறோம். இந்த வரினால வந்து வியாபாரியே வரல. இது வந்து ஒரு பில்லு உள்ள பொருளான்னு செக் போஸ்ட்டில் எங்களை கேட்குறாங்க. இந்த பில்லுக்கு நாங்கள் எங்கே போகிறது, யாரை போய் நாங்கள் பில்லுன்னு நாங்கள் கேட்க முடியும்? இப்போ வரோம், இங்கே 10 பேர் நாங்கள் கருவாடு விற்கிறோம், போகிறோம், வரோம், வாங்குகிறோம். இவங்கள்ட்ட வந்து நாங்கள் போயிட்டு யார்கிட்ட நாங்கள் பில்லுன்னு கேட்க முடியும்? இவங்க எப்படி எனக்கு பில்லு கொடுப்பாங்க? இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமும் இருக்குது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. இந்த வியாபாரம் வந்து நாங்கள் வந்து குடும்பமான அளவுக்கு இப்போ பாதி வந்து இந்த பில்லு கேட்டதாலேயே பாதி வியாபாரிங்க வரல. இப்போ வந்து பெருமளவு நாங்கள் நஷ்டத்தோடு தான் இப்போ வீட்டுக்கு திரும்பி போகிறோம். நாங்கள் கடலையே நம்பியிருக்கும் தங்களை போன்ற எளியவர்களை ஜிஎஸ்டி வரிவலைக்குள் இருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் கருவாட்டுக்கு வரி விதிக்கக்கூடாது என்றும் இவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக கடலூரில் இருந்து ஸ்ரீதர்.